விஷயத்தில் கூட ஜிஎஸ்டி போடுறாங்க. இந்த அரசு முதலில் ஜிஎஸ்டி கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது நான் முழுவதுமாக முன்னிலை அரசியலில் வரவில்லை. இருந்தாலும் சினிமா துறையிலிருந்து வந்த ஒரே பலமான குரல் என்னுடைய குரல். அப்பொழுதுதான் நான் சொன்னேன், ஐயா இப்பதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சொல்லி அனுப்பி வச்சான், இப்ப மறுபடியும் நார்த் இந்தியா கம்பெனி ஒண்ணு வந்து வரி ஓடுது அப்படின்னு கவலைப்பட்டேன். நான் அந்த கவலை நிஜமாகிவிட்டது. இது மாற வேண்டும். திருப்பூரின் இரட்டை தாக்குதல்கள், ஜிஎஸ்டி, பணமதிப்பு இழப்பு, இதிலிருந்து மீள வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் விரலை யோசித்து புள்ளி வைக்க வேண்டும். விரலில் சரி, ஜிஎஸ்டி பிரமாதமான ஐடியா, கமலஹாசன் தான் தப்பா சொல்றாருன்னு அங்க சொன்னீங்கன்னா, இப்ப ஓட்டு கேட்க வந்தீங்களே, ஏன் ஜிஎஸ்டி சொல்லி நீங்க ஓட்டு கேட்கல? கேட்டிருக்க வேண்டியதுதானே. நாங்க பிரமாதமான ஐடியா கொண்டு ஜிஎஸ்டியால் நாடு எப்படி செழித்து இருக்க பாருங்கள், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லட்டு பார்ப்போம். அந்த ஜிஎஸ்டி வேண்டாம் என்று முழங்கிய பலரில் நானும் ஒருவர். பஞ்சு விலை உயர்வு, யாழ் தட்டுப்பாடு கிட்டத்தட்ட உலகத்தில் முதல் நிலைக்கு நெருங்கி கொண்டிருந்த திருப்பூரை பின்தங்க வைத்தது இந்த ஜிஎஸ்டியும் பெட்ரோலும் பணமதிப்பு. இதில் நமக்கு பின்னால் இருந்த பங்களாதேஷ் இன்று முந்தி விட்டது. காரணம் என்ன தெரியுமா? அங்க 7% தான், 7 ரூபா கம்மி பெட்ரோல் நம்ம விட. நாம் இந்த கொடுமை செய்தது போதாது என்று இந்தியா பங்களாதேஷில் இருந்து நூல், துணி போன்றவற்றை இறக்குமதி செய்கிறது. இதற்கு மேல் வேறு ஆதாரங்கள் தேவையில்லை உங்களுக்கு. ஏன் நீங்கள் உங்கள் ஓட்டுக்களை இங்கே இந்த நபருக்கு போட வேண்டும் என்பதற்கு ஒன்றிய அரசு என்ற பெயர்